ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நம் தமிழ் புத்தாண்டு பலன்ல துலாம் ராசி நேயர்கள் பற்றி பார்ப்போம். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ராசிகள்லாம் வராங்க. சித்திரை 3, 4 பாதங்கள், சுவாதி 1, 2, 3, 4 பாதங்கள், விசாகம் 1, 2, 3 பாதங்கள். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டுல பராபவ வருடம். ஸோ பராபவ வருடம் என்னங்க சிறப்புன்னா, பராபவ வருடத்துல வந்து பாத்தீங்கன்னா, முக்கியமா இந்த இயற்கை வளங்கள், விவசாயம், இயற்கை சார்ந்த தொழில்நுட்பம், இயற்கை சார்ந்த பொருளாதாரத்தை வந்து வளர்ச்சி அடைறதுக்கான இந்த வருடங்க. ஸோ இயற்கை சார்ந்த டெவலப்மெண்ட், இயற்கை ரிலேட்டடா வந்து நமக்கு வந்து தொழில் வளம் அமைகிறதும், பொருளாதார வளர்ச்சியா பெறுறதும் அமைப்பெல்லாம் இருக்கு இந்த வருடத்தில். அது மட்டும் இல்லாமல், அதாவது தீய தீய சக்தி அழிந்து நல்லவைகள் வளரும், தீயவர்கள் அழிந்து நல்லவர்கள் உருவாவார்கள், நல்ல காரியங்கள் நடக்கும், நல் செயல்கள் நடக்கும், நல்ல நல்ல பெரிய மனிதர்களின் பொறுப்புகள் பதவிகள்லாம் வருவாங்க. ஸோ அந்த அமைப்பெல்லாம் இருக்கு இந்த வருடம். ஸோ இந்த தமிழ் மாதத்தில், இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு என்ன பலன், துலாம் ராசி நேயர்களுக்கு என்ன பலன், என்னென்ன யோகங்கள், என்னென்ன பாக்கியங்கள், என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது, எந்தெந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது பார்ப்போம். நியாயம், நேர்மை, பொய் சொல்ல மாட்டீங்க, நேர்மையா இருப்பீங்க, அந்த குணாதிசயம் கொண்ட நீங்கள் இந்த சித்திரை மாதத்தில், அதாவது சித்திரை 1 தமிழ் வருட பருப்பில் உங்களுக்கு இந்த 4 கிரகங்கள், ஏன்னா வருட பலன் சொல்லும் போது நம்ம முக்கியமா இந்த 4 கிரகங்கள், வருட கிரகங்களான சனி பகவான், குரு பகவான், ராகு பகவான், கேது பகவான், இவங்களை வச்சுதான் நம்ம கணிக்க முடியும். மாத கிரகங்களான வந்து சூரியன், புதன், சுக்கரன், செவ்வாய், இவங்கெல்லாம் வந்து மாதம் மாதம் வந்து ஒரு கிரகம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் 25ல இருந்து 30 நாள், 45 நாள். ஸோ இது வந்து அவங்களோட கிரக நிலை வச்சு அது மாத பலன் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த வருட பலன்ல உங்களுக்கு ஆல்ரெடி 6ஆம் இடத்தில் சனி பகவான் பெயர்ச்சி அடைஞ்சிட்டார், சரிங்களா? அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த மாதம், தமிழ் மாதம் தொடங்கின 40 நாள்லயே வந்து குரு பெயர்ச்சி, 12 வருடங்களுக்கு பிறகு குரு பகவான் தனக்காரகன் சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவப்படி 9க்கு அதிபதி, தனாதிபதி, பாக்கியாதிபதி, அவர் வந்து அவரோட கடகம் வீட்டில் உச்சம் பெறுகிறார். ஸோ அப்படி உச்சம் பெறும்போது சில மாற்றங்கள், சில நன்மைகள், என்னென்ன யோகங்கள், என்னென்ன அதிர்ஷ்டங்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா, வக்ர கிரகங்கள் சொல்லக்கூடிய ரிவர்ஸ்லயே போகக்கூடிய ராகு பகவானும் கேது பகவானும் இவங்க, அதாவது கும்ப வீட்டில இருந்து மகர வீட்டிற்கும், கேது வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம வீட்டில இருந்து கடக வீட்டிற்கும் பெயர்ச்சி அடைகிறாங்க. இவங்க 1.5 வருஷம் அதே நிலைமையில தான் இருப்பாங்க. ஸோ இந்த தமிழ் வருடம் முழுமையாகுமே இந்த கிரக நிலை அடிப்படையில் தான் இவங்க எல்லாமே இருப்பாங்க. ஸோ சனி பகவான் 6ஆம் வீட்டில் உங்களுக்கு இருப்பாரு, மீன வீட்டில். குரு பகவான் கடக வீட்டில் இருப்பாரு. ராகு கேது வந்து அப்படியே மகரம் கடக வீட்டுக்கு வந்துருவாங்க. ஸோ இந்த கிரக நிலை அடிப்படையில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள், தொழில், வேலை முன்னேற்றம், முக்கியமா துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இவரு குரு பகவான் 3க்கு அதிபதி 10ஆம் இடத்துல வரும்போது தொழில், வேலை, முக்கியமா இதுல மாற்றம் ஏற்படுங்க. ஏன்னா 10ஆம் இடம் என்றது உங்கள் தொழிலை கொடுக்கிற இடம். அந்த இடத்தில் அவர் வராரு, சரிங்களா? வந்த உடனே உங்களுக்கு இமிடியேட்டா தொழிலை மாத்திருவாரு, வேலையை மாற்றக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. ஏன்னா முக்கியமா அதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க இதுக்கான முயற்சியெல்லாம் ஏற்கனவே பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நான் ஒரு புதிய பிசினஸ் பண்ணணும், இல்ல புதிய வேலைக்கு நான் தேடணும், புதிய கவர்மெண்ட் வேலையில நான் அப்பாயிண்ட் பண்ணணும், இந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதியிருப்பீங்க. அரசு துறை சார்ந்த வேலைக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க. இல்லைன்னா அரசு சார்ந்த கான்ட்ராக்ட் விஷயம்லாம் ஏதாவது அப்ளை பண்ணியிருப்பீங்க. அந்த சம்பந்தமா ஏதாவது முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார். முக்கியமாக அவரு உங்களோட 2ஆம் இடத்த, தனஸ்தானத்தை பார்க்கும். ஏன்னா தனக்காரகர் 2ஆம் இடத்தை உங்களுக்கு, உங்களோட தனஸ்தானத்தை வந்து 5ஆம் பார்வையா பார்க்கும்போது உங்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை தீரும், கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள் தீரும், கணவன் வந்து மனைவி பிரிந்திருந்து, குடும்பத்தை பிரிந்திருந்து வேலை பார்த்தவங்கலாம் வந்து குடும்பத்தோடு சேர்ந்துருவீங்க. தனக்காரகன் வந்து தனாதிபதியை பார்க்கும்போது உங்களுக்கு எதிர்பாராத பொருளாதார வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம், வேலை வாய்ப்பு, அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, 9ஆம் பார்வையா சனி பகவானே 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. ஸோ 6ஆம் இடத்தை பார்க்கும்போது வேலையில கண்டிப்பா மாற்றம் இருக்குங்க. அது அது வந்து உங்களுக்கு கன்ஃபார்மா அது நடக்குங்க. ஸோ தொழில், இப்ப துலாம் ராசிகள் நிறைய பேர் வந்து புலம்பிட்டு இருப்பீங்க. சார் எல்லாம் எங்களுக்கு நல்லா இருக்குது சார். எனக்கு உங்களுக்கு தான் ராஜயோகம், ஜாக்பாட், நீங்க உங்களுக்கு தான் 99 மார்க், 100% மார்க் எல்லாம் சொல்றாங்க. பட் எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி பெருசா தெரியலையே சார், அந்த மாதிரி புலம்புறலாம் இருக்கு. என்னன்னா சார், ஆக்சுவலா உங்களுக்கு தனி மனித ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சாதகமான திசை புத்திகள் போயிட்டு இருந்தா இந்த கோச்சாரத்தில் கிரக பயிற்சிகள் வரும்போது உங்களுக்கு அதிக பாசிட்டிவா நடக்குங்க. இப்போ குரு திசையோ சனி திசையோ புதி இது மாதிரி போயிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி குருவோ சனியோ மேல அங்க டிரான்சிட் ஆகும்போது அதை வந்து பாசிட்டிவா ஆக்டிவேட் பண்ணும். இப்ப சில பேருக்கு வந்து கேது திசை இல்ல வேற எது மாதிரி ஒரு பாதகமான திசை எல்லாம் போயிட்டு இருக்குன்னா, இந்த அமைப்புல அவங்களுக்கு வந்து இந்த பலன் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு உங்களோட ஜாதகத்தில் என்ன திசை போயிட்டு இருக்கோ அதனோட பலன் தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஒரு
ஒரு பல லட்சம் பேர் துலாம் ராசியில இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா வேற தசை நடந்துட்டு இருக்கும். இன்னொருத்தருக்கு வேற தசை நடந்துட்டு இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில தான் அவங்களோட தனி மனிதனோட முன்னேற்றம், வாழ்க்கை, அவரோட சம்பாத்தியம், பொருளாதாரம்லாம் இருக்கும். ஸோ இந்த கோச்சார பலன்கள் என்றதுன்னா, அதுக்கு உங்களுக்கு சாதகமா இருக்குன்றத நீங்க பார்த்துக்கணும். ஸோ இந்த பொதுவா வர இந்த பலன்ல வந்து இந்த அமைப்பெல்லாம் ஏற்படும்போது, அது உங்களுக்கு சாதகமா இருக்கிறதா நீங்க பார்த்துக்க வேண்டியதுதான். இந்த விஷயத்தில் நீங்க ராகு பகவானும் பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதம் 4ஆம் வீட்டுக்கு வராருங்க. ஸோ 4ஆம் வீட்டுக்கு ராகு பகவான் வரும்போது, ஆட்டோமேட்டிக்கா கேதுவும் அங்க 10ஆம் இடத்துக்கு போவாரு. ஸோ முக்கியமா இந்த பாவிகள் சொல்லக்கூடிய, பாவகிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு பகவானும், கேது பகவானும் கேந்திரம், அதாவது 1, 4, 7, 10 இடத்துல கேந்திரம் பலம் பெறும்போது, அவர்கள் பவர்ஃபுல்லா வேலை செய்வார்கள். ஸோ ராகு பகவான் 4ஆம் இடத்திலும், 10ஆம் இடத்திலும் கேது பகவான் இருக்கும்போது, உங்களுக்கு தொழில் சார்ந்த முன்னேற்றம், வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டுக்கு போறது. ஏன்னா ராகு பகவான் 4ஆம் இடத்துல வரும்போது அதுக்குண்டான டெவலப்மெண்ட்டையும் பண்ணிடுவாரு. ஏன்னா அதை வந்து 7ஆம் பார்வையா குருவும் பார்க்குறாரு. ஸோ நீங்க வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறது, இல்லைன்னா வெளிநாட்டு மூலயமா உங்களுக்கு இன்கம் வர்றது, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஏற்கனவே நீங்கள் வந்து அதுக்கான விசா ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அது மாதிரி ஃபாரின் போய் செட்டில் ஆகணுன்ற அமைப்பெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். முக்கியமாக ஐடி செக்மெண்ட்டு, இந்த மாதிரி மீடியா, அதாவது ஐடி ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட் ஃபாரின் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சைன் அப் ஆகிறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் 6ஆம் இடத்துல இருந்து சனி பகவான் உங்களோட 12ஆம் இடத்தை, அதாவது உங்களோட 12ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாகவும் பார்க்கிறாரு. ஸோ அதனால உங்களுக்கு வந்து வெளிநாட்டில் வேலை பண்ற அமைப்பு, வெளிநாட்டுத்தில் போய் படிக்கிற மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் போயிட்டு படிக்கணும், உயர்கல்வி படிக்கணும், இந்த டெக்னாலஜி ரிலேட்டட் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்கீங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதிட்டு இருக்கீங்கன்னா, மாணவர்கள் உயர்கல்வி படிப்பதற்கான வெளிநாட்டு செல்லும் அமைப்பெல்லாம் இருக்கு. ஸோ 6ஆம் இடத்துல சனி பகவான் அங்க இருக்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட 3ஆம் பார்வை 8ஆம் இடத்தையும் பார்க்கும்போது, நீண்ட நாளா இருந்து வந்த கடன் பிரச்சனை, மறைமுக எதிரிகள், உங்களுக்கு சில சில அதாவது ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள்லாம் இருந்து வந்ததுன்னா அந்த அமைப்பெல்லாம் மாறுங்க. ஸோ மொத்தத்தில் இந்த பராபவ வருடத்தில் துலாம் ராசி நேயர்களுக்கு மாணவர்களா இருந்தா உயர்கல்வி படிப்பது, வெளிநாட்டு போவது, பட்டப்படிப்பு படிக்கிறது, முக்கியமா பார்த்தீங்கன்னா ஒரு டிசம்பருக்கு அப்புறம் குருவோட கேது பகவான் சேரும்போது சில ரிசர்ச் ரிலேட்டடா படிக்கிறது, பிஹெச்டி அந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகம், வேலை, குடும்பம் என்ற மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கும். குடும்பத்தில் இன்பமான மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உருவாகிறதுக்கான அமைப்புகள்லாம் இருக்குங்க. ஸோ துலாம் ராசிகர்களுக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டு பராப வருடம் சிறப்பாக இருக்க போது, உங்கள் வாழ்க்கை எதிர்காலம் எல்லாமே வந்து பிரகாசமா இருக்கும், பிரம்மாண்டமா இருக்க போது. இந்த வருடம் உங்களுக்கு எதை தொட்டாலும் பொன்னாகுன்ற அமைப்பு இருக்குங்க. ஸோ வாழ்க வளமுடன். வணக்கம்.